ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷஸ்காம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டரில் பிரிட்டிஷ் என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க, எப்படி அதை மாற்றி அமைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கோ டு தி சாப்டர். நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறையவே இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம். ஆனாலுமே மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே வரத்துக்கு பிரிட்டிஷ் அலோவ் பண்ணலை. ஏன் அப்படின்னா அவங்களோட இந்த பாலிசிக்கு பின்னாடி டூ ஃபோல்டாக ரீசன்ஸ் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியாக மாற்றணும், அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷட் குட்ஸ் இம்போர்ட்டிங் கண்ட்ரியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாலிசி. ஸோ இதை வச்சுட்டு அவங்க பிரிட்டன் எக்கானமியை அவங்க டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரிலாம் ரொம்பவே குறைஞ்சனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th செஞ்சுரி இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸோட ப்ராக்ரஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அதாவது அது வரது க்ரோ ஆகிறது கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலுமே வர ஆரம்பித்தது மெயினாக இனிஷியலாக ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் அண்ட் ஜூட் டெக்ஸ்டைல் மில்ஸ் தான் வர ஆரம்பிக்குது. ஓகே, இந்த காட்டன் டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணியிருந்தது நம்ம இந்தியன்ஸ் தான். அதுவும் வெஸ்டர்ன் பார்ட்ஸில் தான் அதிகமாக இருந்தது. மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் அந்த டெக்ஸ்டைல் மில்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணதும் இந்தியன்ஸ் தான். ஜூட் டெக்ஸ்டைல் மில்ஸை டாமினேட் பண்ணது பிரிட்டனு. பிரிட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது பெங்கால் இங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்குது. 1907 டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா டாட்டா ஸ்டீல், அது அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1907 இன்கார்பரேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுகர், சிமெண்ட், பேப்பர் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனால் கேபிட்டல் குட்ஸ் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரீஸ் அந்தளவுக்கு இல்லை. கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறது மெஷினரி இந்த மாதிரியான குட்ஸ் தான் கேபிட்டல் குட்ஸ். ஸோ இதை வச்சு இதை யூஸ் பண்ணி ஃபர்தராக இன்னும் நிறைய குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதையே நம்ம நிறைய குட்ஸாக மாற்ற முடியாது, பட் அதை வச்சு இன்னும் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இன்டர்மீடியட் குட், கேபிட்டல் குட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கேபிட்டல் குட் அப்படிங்கிறது இன்னும் இட் வில் ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் குட்ஸ். ஆனால் இன்டர்மீடியட் குட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. we can modify that good to produce other good. அதையே மாடிஃபை பண்ணி இன்னொரு குட்டாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதான் இன்டர்மீடியட் குட். கேபிட்டல் குட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ மிஷினரி இதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள். மிஷினரியை ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்தியாவில் அந்தளவுக்கு இல்லை. அது மாதிரி இங்கேயும் அங்கேயும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வைக்கிறதுனால நம்மளோட இந்த ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்டிடியூட்டாக வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷனும் அமையலை. ஏன்னா இந்தியாவில் ஃபுல்லாகவே ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல ஒரு க்ரோத் இருந்தது, நல்ல ஒரு டிமாண்ட் இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் இங்கேயும் அங்கேயும் ரொம்பவே ப்ராக்ரஸும் ஸ்லோவாக இருக்குங்கிறனால அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் அமையலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஜிடிபி கான்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டரோட மெயின் ட்ராபேக்காக பார்த்தீங்கன்னா அதோட லிமிட்டட் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் தான் காரணம். ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்களோட ஆப்ரேஷன் ரொம்பவே லிமிட்டடாக தான் இருந்தது. இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸில் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எதுலெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸு, பவர் ஜெனரேஷன், கம்யூனிகேஷன், அப்புறம் இந்த போர்ட்ஸ், அப்புறம் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், இது எல்லாத்துலேயுமே தான் அவங்களோட ஆப்ரேஷன் இருந்தது. தவிர இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் அவங்களோட ஆப்ரேஷன் ரொம்பவே லிமிட்டடாக தான் இருந்தது, பப்ளிக் செக்டரோட ஆப்ரேஷன். ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் நடந்தது. அக்ரிகல்ச்சரல் செக்டரில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரி செக்டர்லேயும் நடந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டு விட முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.